Equentis, India's stock advisor. No stock tips. வணக்கம் காவேரியன்ஸ். as usual ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃப்டர் த மார்க்கெட் ஹவர்ஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது உண்டு. அதை தொடர்ந்து இந்த வாரம் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. போன வாரம் நம்ம இதை கண்டக்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் ஆஃபீஸே க்ளோஸ்டு. ஸோ அதனால் தெர் வாஸ் நோ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த பாஸ்ட் 1 வீக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்புறமேலே இண்டிவிஜுவல்ஸ் கொஸ்டின் எடுத்து பேசலாம். இந்த லாஸ்ட் வீக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரமேட்டிக் வீக் அப்படின்னு சொல்லணும். நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதே சமயத்தில் சில கெட்ட செய்திகளும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். நல்ல செய்திகள்னு பார்த்திங்கன்னா 2 இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ஜிஎஸ்டி ஸ்லாபில் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். ஒன்று வந்து 28% எடுத்துகிற போகிறோம், 12% எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து நேற்று குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்க தான் அந்த இம்பார்ட்டன்ட் பீப்புள், அவங்க தான் எல்லா ப்ரொப்போசல்ஸும் அந்த கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போய், தெர் இஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு எடுத்துகிட்டு போய் அப்ரூவல் வாங்கிறது உண்டு. அந்த கவுன்சிலில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கொடுத்த ப்ரப்போசலில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி மெசேஜை பார்த்தோம். ஸோ இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. இதனால் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து குறைச்சிருவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு குட் நியூஸ் இருந்தால் கூட, இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ஃபைனான்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் வந்து சைனீஸோட ஃபாரின் மினிஸ்டரோட ஒரு நேர்காணல் இல்லாட்ட சந்திப்பு நடந்தது. எங்கே? டெல்லியில் நடந்தது. அங்கே வந்து என்ன அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது சைனீஸோட ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார், தட் நிறைய பேன் பண்ணியிருந்தாங்க, தடை வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்ஸ், எஸ்பெஷலி இந்த இவி வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற மேக்னெட்ஸ், தென் ஃபர்டிலைசர்ஸ், அப்புறமேல வந்து இந்த டனல் போரிங் மிஷின்ஸ், அப்புறம் நிறைய ரா மெட்டீரியல் ஃபார் ஃபார்மா கம்பெனிஸ், இதில் எல்லாம் பேன் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் விளக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸ். ஏன் அப்படின்னா ஆகஸ்ட் 20th அன்னைக்கு, ஆகஸ்ட் 30th அன்னைக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்து சைனாவுக்கு போக போகிறாரு, அண்டு பிரசிடென்ட் ஜியும் பார்க்க போகிறாரு. ஸோ இந்த அதுக்கு முன்னாடியே நிறைய பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு வந்து குண்டை போட்டாருன்னு சொல்லணும். இந்த என்ன சைனீஸ் என்வாய் டெல்லியில் இருக்கிற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 50% அமெரிக்கா விதிக்கிற வரி ஆன் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸை நாங்கள் கண்டம் தெரிவிக்கிறோம், நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம், இது வந்து அன்ஃபேர் ப்ராக்டிஸ் அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு. ஏற்கனவே சைனாவுக்கும் அமெரிக்கா ஆகாது. இப்போ சைனாவை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஏற்கனவே சொல்கிறாரு, பிரிக்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அமெரிக்கன் டாலரை டீத்ரோன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். இது இன்னும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் எனிஹோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அவர் சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாட் ஸோ கிரேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ரொம்ப டவுன் ஆகிடுது. நியர்லி அபவுட் 220 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகிடுது. இன்றைக்கி வந்து 7 o'clock வந்து ஃபெட் ரிசர்வ் சேர்மன் அவர் வந்து அவருடைய வியூ தெரிவிக்க போகிறாரு அபவுட் த இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் அமெரிக்கா வந்து அதை பற்றி பேச போகிறாரு. அது மோஸ்ட் ப்ராப்ளி என்ன எக்ஸ்பெக்டட் அப்படின்னா குறைக்க மாட்டார் அப்படின்ட்டு. அதனால் வந்து மேபி இது இயர் எண்டில் தான் அது பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது வந்து நாட் ஸோ குட் நியூஸ் ஃபார் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இதுதான் ஒரு ஷார்ட் இந்த பாஸ்ட் 1 வீக் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ ராஜேஷ் பூபாலன், ஷால் வி பை எஃப்எம்சிஜி ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்டு இந்த
Q1 குவார்ட்டரில் பார்த்தோம் நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அதே மாதிரி மித்த கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் இந்த Q2ல. நம்ம எப்போ நம்ம டிஃப்ரெண்ட் இது பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஒன்லி Q3ல தான். அதனால் நீங்கள் இந்த இன்டர்வெனிங் பீரியடில் மெனி திங்ஸ் கேன் ஹேப்பன். அதனால் எந்த ஸ்டாக் வாங்கினாலும் பல தடவை யோசித்து அப்புறம் செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். எஃப்எம்சிஜி நல்ல குட் செக்டார், அதில் நல்ல க்ரோத் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டி குறையிறப்ப அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பாசிபிலிட்டி இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணும். அது சான்சஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஜிஎஸ்டியோட என்னென்ன ரேட்டு எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடணும்ல, அப்புறமேல் தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். ஸோ அதனால் அது வரைக்கும் பொறுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். மேபி செப்டம்பர் அப்போ தெரிஞ்சு போயிடும் இதை பற்றி அப்படின்ட்டு. அப்புறம் முருகேசன் வாட் ஹேப்பன் டு த ஐடிசி ஃபார் ப்ளீடிங் டுடே சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐடிசி அதுலேயும் இந்த அக்ரிகல்ச்சர், இந்த எஃப்எம்சிஜி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனால் பிக் ட்ராக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ கிரேட் கம்பெனி, நாட் அ கிரேட் ஸ்டாக் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதோ அந்த ஹோட்டல் அதுலேருந்து எடுத்தனால நம்ம ஐடிசியை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணது, ஐடிசி ஹோட்டல் ஃபார் பெட்டராக இருக்குது, பர்ஃபார்ம் பண்ணும் போல இருக்குது இன் டைம்ஸ் டு கம். ஏன்னா அங்கே தான் பாருங்கள் எல்லா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் நேற்று கூட இவங்களுடைய லெமன் ட்ரீ பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட பர்ஃபார்மன்ஸ் கூட அனலைஸ் பண்ணியிருந்தேன் நான். யாராவது பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். இட்ஸ் அ குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது Q1 to Q1ல் கம்பேர் பண்ணால், ஆனால் Q1 to Q4ல் லாஸ்ட் இயர் Q4ல் கம்பேர் பண்ணால் நல்லா பண்ணல. பட் என்ன இது சீசன், அந்த சீசனுக்கு தகுந்தாப்பில் அதை பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ நல்லா பண்ணியிருக்கு. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபார் பெட்டர். பட் ஆனால் எஃப்எம்சிஜி அந்த இது இருந்தால் கூட அது மேஜராக ஐடிசி எதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய சிகரெட் டிவிஷனால் தான். அதனால் பெரிய லெவலில் ரீரேட் ஆகாது அப்படின்னு தான் என்னோடய ஃபீலிங் அபவுட் இட். அப்புறம் company beginning and the company one Sun Pharma, Advanced Research Company, Kaitan Chemicals and Fertility, 3 Shelby Healthcare, Natco Pharma. இது கேட்டிருக்காரு. Sun Pharma Advanced Research Company இட்ஸ் அ கிரேட் கம்பெனிங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்பொழுதும் அதை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த ரிசர்ச்சில் நிறைய ரிஸ்க் உண்டு. ஈவன் அவங்களுடைய ஃபேஸ் 1 ட்ரையல் முடிஞ்சோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, ஃபேஸ் 2 போகுது ஃபெயிலியர் ஆகிடுது. அது கூட அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபெயிலியர் ரொம்ப காமன். அதனால் ஹெவி ரிஸ்க் எடுத்து வாங்க வேண்டிய ஷேரும் இந்த ஷேர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அந்த பிகினிங்லே. அதனால் இந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த கம்பெனி அடித்தா அவ்வளோதான், பெரிய பிளாக் பஸ்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். அண்டு இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த கம்பெனி மட்டும். தென் கெய்தான் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலிட்டி பற்றி எனக்கு தெரியல, அந்த கம்பெனி பற்றி நான் வேணால் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். தென் ஷெல்பி ஹெல்த் கேர், இந்த ரீசெண்ட் டைமில் அந்த ஷெல்பி ஹெல்த் கேரை நான் பார்க்கல. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், அதை விற்றுட்டேன் நான். ஏன்னா இட் நாட் ரியாக்டிங் அப்படிங்கிறது. பட் இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியல. நான் டெஃபினட்டாக அதை நோட் பண்ணிக்கிறேன். ஐ வில் சி இட். நாட்கோ ஃபார்மா பார்த்திங்க அப்படின்னா நேற்று கூட ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸே அப்படி தான். இந்த பேரா 4 அப்படின்ட்டு அதில் டிஸ்பியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டிஸ்பியூட் பண்ணி ஏதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ரிஸ்டி பேம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் இவங்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெஞ்சில் சக்சீட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் டிவிஷன் பெஞ்ச் அவங்க ஸ்டே கொடுக்கல.
அந்த ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஸ்பியூட் பண்ணி ஜெயிக்கிறது உண்டு. அண்டு அவங்களோட செமக்ளூடைட், ஸோ அது கூட இது பண்ணியிருக்காங்க. அண்டு அங்கே அமெரிக்காவில் டிஸ்பியூட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. மைலான் லேப் அப்படின்னு அவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. அதை வந்து 26 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா செமக்ளூடைட் அண்ட் விலாம் பார்த்திங்கன்னா ஹாட் செல்லிங் ட்ரக் அப்படின்ட்டு. ஏன்னா அதோட பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பயர் ஆகுது இந்தியாவில். ஸோ அதனால் அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த மீன் டைம் வந்து இவங்க வந்து இன்னொரு கேஸ் வர டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அந்த இதுக்கு. ஸோ பட் வந்து இவங்களுடைய ரிவிலிமிட்ங்கிற அந்த ட்ரக்கோட இது வந்து டைம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் இனிமேல் வந்து நிறைய சேல் பண்ண முடியாது. ஏன்னா அது கூட டிஸ்பியூட்லேருந்து வந்தது தான். அந்த டிஸ்பியூட்லேருந்து அவங்க ஜெயித்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு இயருக்கும் ஒரு கோட்டா உண்டு அவங்களுக்கு. அந்த கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே விற்க முடியாது அமெரிக்காவில். ஸோ அந்த இது முடிஞ்சு போச்சு அவங்க. அதனால் அவங்களுக்கு சேல்ஸ் இருக்காது. அதனால் வர்ற இன்கமும் இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இயரில் வந்து அதோட பேட்டர்ன் முடியுது. அதனால் வந்து எல்லோரும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம், ப்ரைஸ் வர குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து அந்த லிமிட்டோட இன்னுமேல் ரெவன்யூ வந்து இவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்காது. இனிமேல் அவங்க செமக்ளூடைட் அந்த விகோவி அந்த மாதிரி டேப்லெட்டை தான் பார்க்கணும். அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். வாரி எனர்ஜிஸ் ஹோல்ட் ஆர் செல் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாரி வந்து கோட் அ குட் பிளான். நாட் ஓன்லி அந்த அந்த மாடியூல்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் அந்த செல்ஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஈவன் அமெரிக்காவில் கூட அவங்களுடைய மாடல் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்டட் கமிஷன்ட் அப்படின்னு சொல்லணும். அங்கே வந்து ஃபேவரபுளாக இல்லை இப்போதைக்கு கிளைமேட்டு. ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டு. இப்போ ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் வித்ரா பண்ணிட்டார், சோலார் மாடியூல்ஸு அண்ட் அதை மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிக்கெலாம். அதனால் இனிமேல் பார்க்கணும் எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ட்டு. பட் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது. செல் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பண்ணுறதுனாலையும் அண்டு செல்ஃப் மேனுஃபேக்சரிங் வந்து நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி ஆகுது. ஃப்ரம் ஜூன் 26 கம்பல்சரி ஆகிறதுனால தென் யாருமே இம்போர்ட் பண்ண முடியாது, செல்லை இம்போர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எனி ப்ராஜெக்டை வந்து கமிஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த செல் அண்ட் மாடியூல் ரெண்டுமே இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும். அதுவும் ஃப்ரம் ஜூன் 2026. இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டர். ஏன்னா அந்த செல் டெக்னாலஜி அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருனாலையும் அப்சர்வ் பண்ணி எல்லாரும் மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது. அதனால் வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான் பண்ண முடியும். அந்த வாரி வந்து ஒன் அமங் தம் ப்ரீமியரு, அதானி, ரிலையன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸு அண்ட் டாட்டா இவங்க தான் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக வந்து மித்தவங்களாம் என்டர் பண்ணிட முடியாது. ஏன்னா ஹியூஜ் கேபிட்டல் இன்டென்சிவ் இதெல்லாம். அண்டு குவாலிட்டியும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கணும். அண்டு அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்போ இதிலெல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கனால இவங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. பட் எப்படி வந்து இந்த ரெனியூவபிள் அசெட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் பண்ண போகுதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இன் இந்தியா ஆல்சோ. ஏன் அப்படின்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. இந்த ஜிஎஸ்டி கட்டு மூலமாக இவங்களுக்கு ஃபர்தர் ஒரு பூஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன் அப்படின்னா இவங்க வாரியும் நல்லா பண்ணலாம். இதில் என்னென்ன ஒரு இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்களுடைய இந்த எலக்ட்ரிக் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து 12% இதில் வந்து கேட்டகரியில் வருது. சம் போர்ஷன் ஆஃப் த மாடியூல்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம். பட் மெஜாரிட்டி இந்த 18%லாம் வருது. இப்போ 12% அபாலிஷ் பண்ணுறதுனால இதெல்லாம் 5%க்குள்ளே போகிறதுனால இவங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு. பார்ப்போம் எந்த இதெல்லாம் வந்து 5க்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது. பட் இந்த 12% அபாலிஷ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடையும், அது மட்டும் சொல்லலாம்.
அப்புறம் சித்தார்த் இந்த நெட்வெப் டெக்னாலஜி அண்ட் வாட் இஸ் யுவர் வியூ அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, நெட்வெப் வந்து ஆல்வேஸ் எக்ஸலண்ட் கம்பெனிங்க. இன் ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இவங்க போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுனால டேட்டா சென்டர்ஸ்க்கு தான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அதனால் இந்த டேட்டா சென்டர்ஸ் தான் ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணோம். அண்டு எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், இது வந்து ரொம்ப லாங் டேர்மில் வச்சுருந்தா தான் யூ கேன் see the ரிசல்ட்டு. அதனால் வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹாவ் டு ஹோல்ட் இட் ஃபார் லாங். அண்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பர்ஃபார்ம் மச் பெட்டர், அதாவது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் போக போக இன்னும் பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேலே சிஜி பவர் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய கம்பெனி தான். அண்டு அதனால் வந்து ஷார்ட் பீரியட்லாம் நினச்சி பார்க்க முடியாது. மறுபடியும் இப்போ டவுன் தான். இப்போ Q1 Q2வில் வந்து ஃபினாமினலாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. அண்டு அவங்களுடைய அதர் இது வந்து நாட் ஓன்லி செமிகண்டக்டர் ஆல்சோ, பட் அவங்களுடைய அதர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் வேறு இருக்குது. அதுவும் வந்து வில் டூ வெல் as long as renewable எனர்ஜி வந்து நல்லா பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து இவங்களுடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லலாம். லோ ஆடியோன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் பார்க்குறீங்களா? If a company posts one bad quarter in revenue or profit, is it a concern? How many weak quarters would you see as a signal to sell? அப்படின்ட்டு அந்த பேட் குவார்ட்டர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்புறமேல் தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். அண்டு ஒரு ரெகுலேட்ரி என்ஃபோர்ஸ்மெண்ட்னால் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லாட்டா மார்க்கெட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா தென் வந்து இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டேரிஃப் வந்து ஹிட் ஆகுது, 50% வருது. அப்போ வந்து எப்படி வந்து அந்த கம்பெனி வந்து கேன் பர்ஃபார்ம் வெல். ஸோ 3 or 4 குவார்ட்டர்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ அப்புறமேல் தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஸோ அதனால் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஐஇஎக்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஐஇஎக்ஸில் வந்து அந்த மார்க்கெட் கப்ளிங்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுறனால அந்த ஐஇஎக்ஸ் ஷேரே அடிப்படுது. அதனால் இந்த மாதிரி ரெகுலேட்டரி என்ஃபோர்ஸ்மெண்ட் வரதுனால அந்த ரெகுலேஷன் வந்து ரொம்ப குயிக்காக சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால் அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்காது. ஸோ அந்த டைம் ஒரு சிக்னல் நமக்கு. அப்போ ஒரு குவார்ட்டர்லேயே நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அதனால் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பாருங்கள். அது வந்து இன்டர்னல் பிஸ்னஸ் ரீசன் அப்படின்னா அவங்க ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க 1 or 2. அப்போ யூ கேன் ஸ்டே, அந்த கம்பெனியோடையே இருக்கலாம். பட் அதர் காரணமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர்றது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் ஹவ் நான் டிசைட் பண்ணுறது உண்டு. இஃப் அ ஸ்டாக் இஸ் ரிமூவ்டு, அதுக்கு முன்னாடி சார் வோடஃபோன் சடன்லி ஷார்ட் அப் டுடே அப்படின்ட்டு நான் அதை பற்றி ஒரு வீடியோ கூட இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி கூட 6 o'clock வருது. அண்டு ஏன் அப்படின்னா வோடஃபோனோட டிஓடி, தட் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒரு ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் பிஎம்ஓ வந்து கன்சிடர் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி எதர் ஹெல்ப் பண்ணாமல் விட்டால் இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும். தென் வந்து நமக்கு வந்து 2 பிளேயர் மட்டும்தான் இருப்பாங்க. அது வந்து பெரிய லாஸ் ஃபார் ஆல் த கன்சியூமருக்கு அண்ட் நேஷன். அதனால் வந்து இப்போ ஒரு டிஜிட்டல் எராவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் க்ரோத்தில். அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 year மாரட்டோரியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 2 year மாரட்டோரியம் கூட வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். டோட்டலாக வெய்வ் பண்ணி எல்லாத்துக்குமே, இவருக்கு மட்டும் இல்லாமல் ஏர்டெலுக்கும் வெய்வ் பண்ணி தென் ஒன்லி வந்து அந்த ஏஜிஆர் டியூஸ் மட்டும் கட்டுறதுக்கு பர்மிட் பண்ணால் அதுதான் ஃபார் பெட்டர் டெசிஷன் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க இம்மிடியட்டாக ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியிலேருந்து அவங்க டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ அண்ட் இன்கம் ஆகிடும். இப்போ ஹியூஜ் லாஸில் இருக்காங்க. அந்த டேக்ஸும் கட்டுறதில்ல, ஏஜிஆரும் கட்டுறதில்ல, ஸ்பெக்ட்ரம் டியூஸும் கட்ட முடியாமல் போயிடும். அதனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது வந்து வெய்வர் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் ஃபுல் வீடியோவை, உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. அப்புறம் இப்போ ஸ்டாக் இஸ் ரிமூவ் ஃப்ரம் நிஃப்டி 50 இண்டெக்ஸு அஜித் செட்டியார் அப்படின்னு கேட்டிருக்காரு. லாஸ்ட்டு கொஸ்டின் கேட்டவர் ரகுசா அப்படின்னு அவர் கொடுத்துருக்காரு. சார் நிஃப்டி 50
If a stock is removed from the Nifty 50 index, will it affect its price? There are some news that IndusInd Bank and Hero MotoCorp are going to be removed from Nifty. See, every 6 months ஒரு தடவை அந்த வந்து எக்ஸ்சேஞ்சு டெசிஷன் எடுப்பாங்க. பேஸ்ட் அந்த so many reason நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்டாக் வந்து அந்த 50லேருந்து வெளியே போச்சு அப்படின்னா தென் டெஃபினட்டாக அந்த ப்ரைஸ் குறையும். ஏன் அப்படின்னா நிறைய ஷேர் வச்சுருக்கவங்க அந்த நிஃப்டி 50 ஷேர் எது இன்க்ளூட் பண்ணுறாங்களோ அதில் போய் வாங்கி ஆகணும் கம்பல்சரியாக. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லாட்ட இடிஎஃப்ஓ அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு இருக்கவங்க அதை வாங்கி ஆகணும். அப்போ நேச்சுரலி இந்த நிஃப்டி 50லேருந்து வெளியே போகிற கம்பெனிலேருந்து ஜாஸ்தி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ விற்க ஆரம்பித்தா அதை ப்ரைஸ் குறைய தானே செய்யும். அது அவங்களாம் வந்து பல்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எத்தனை ஸ்கீம் வந்து அண்டர் தட் கேட்டகரி இருக்குது பொறுத்து இருக்குது அது எவ்வளோ குறைய போகுது அப்படிங்கிறது. நேச்சுரலி இது குறைய தான் செய்யும். அண்டு சான்சஸ் வந்து கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். இஸ் இட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் லம்சம்? எப்பொழுதுமே நான் வந்து அகெயின்ஸ்ட் லம்சம் அப்படின்னு சொல்லுவேன். லம்சம்ங்கிறது பர்சன்ட் டு பர்சன்ட் டிஃபர் ஆகும். அண்டு லம்சம் எனக்கு 10 லட்சங்கிறதே ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து 1 கோடிங்கிறது ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கலாம். லம்சம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது 10,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக 1 லேக்குங்கிறது லம்சம் ஆகிடுது. அப்போ எப்பொழுதுமே என்ன ஆகுனா இந்த 10,000 ருபீஸை பீரியாடிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி ஃபியூ டேஸ்க்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ஸ்ட் ஆஃப் 1 லேக் அட் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறதோட அது ஆல்வேஸ் வைஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து நம்ம வந்து லம்சமாக இது பண்ணணும்? அதனால் வந்து ஆல்வேஸ் நான் ஐ எம் அகெயின்ஸ்ட் லம்சம் அப்படின்னு. அது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும். அருண்குமார் சந்திரசேகரனுங்கிறது யுவர் ஒப்பீனியன் ஆன் ஐடி செக்டார் இன் ஜென்ரல் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐடி செக்டாரில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். அதை வந்து இந்த தடவை நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் ஐடி செக்டாரை பற்றி. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால இவங்க வந்து அடாப்ட் பண்ணலை அப்படின்னு தான் கிளியராக சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து இவங்களுக்கு வர்ற பணத்தில் இப்போ ரீசெண்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 7.2 lakh crores வந்து இந்த ஆல் த ஐடி கம்பெனிஸ் 10 ஐடி கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள் டாப், இவங்க ஏர்ன் பண்ண நெட் ப்ராஃபிட் இந்த பாஸ்ட் 5 இயர்ஸில் அதில் வந்து எவ்வளோ டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு 6.2 lakhs வரைக்கும் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 1 lakh தான். அதுவும் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பையிங் கம்பெனிஸு, ஃபார் பையிங் புட்டிங் அப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இல்லாட்டா அவங்க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அந்த இதுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. எந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டோ அதுக்காக எதுவுமே இவங்க ஸ்பெண்ட் பண்ணல. இதுதான் பிக்கஸ்ட் அக்யூசிஷன் ஆன் ஐடி கம்பெனிஸு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலை அப்படின்னா எப்படி வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு சேலஞ்சு வரும்போது ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் பிக்கஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. நாட் பிகாஸ் அவங்க லெஸ் ஸ்கில்டு அப்படின்னு கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வேலையை பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. அதுதான் இஷ்யூ இன்றைக்கி. இன்றைக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இருந்த ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அசம்பிளி லாங்குவேஜ் இல்லாட்டா மெஷின் லாங்குவேஜ் இல்லாட்டா கோடிங் லாங்குவேஜ், தட் இஸ் இந்த சொல்கிறோம்ல விஷுவல் பேசிக்கு சி ப்ளஸ் பைத்தன் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்கள், இந்த கோடிங் லாங்குவேஜ். அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் சொல்லலாம். நேச்சுரல் லாங்குவேஜ்னால் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இது நேச்சுரல் லாங்குவேஜ். இப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த நேச்சுரல் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேனோ அது செஞ்சுட்டு அந்த நேச்சுரல் லாங்குவேஜில் ரிப்ளை பண்ணுது. அப்போ எதுக்கு வந்து இந்த கோடிங் பண்ணுறவங்க இல்லாட்டா அசம்பிளர்ஸ் ஆர் தி மெஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க வேணும் ஒரு கம்பெனிக்கு? அதுதான் இன்றைக்கி பெரிய கொஸ்டின். இந்த பாயிண்ட்டு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து.
ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் தேவையில்லை, கோடிங் பண்ணுறவங்க தேவையில்லை அப்படின்னா சூனர் ஆர் லேட்டர் இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் பொசிஷன் இன்றைக்கி. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நேச்சுரல் லாங்குவேஜ்லேயே ரிப்ளை பண்ணுது. முன்னாடிலாம் அப்படி இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸலில் யூஸ் பண்ணால் கூட அது எப்படி இது சொல்லுதோ அது மாதிரி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், அந்த ஃபார்முலா போடணும், அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக? இன்றைக்கி நடந்தது அதுதான். ஸோ இவங்க அப்ஸ்கில் பண்ணலை, இவங்க டேலண்டடாக இல்லை அப்படிங்கிறத கொஸ்டினே கிடையாது. என்ன கொஸ்டின்னா உங்கள் வேலையை இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரெடியாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதோடு நிற்க போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது, தென் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், தென் குவாண்டம் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரப்போகுது. நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இதிலெல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இதெல்லாம் பண்ணுறதில்ல. அதுதான் இது. எல்லா வந்த பணத்தையும் அப்படியே ஷேர் ஹோல்டர்கிட்ட கொடுத்துட்டே இருக்காங்க. ஏதர் டிவிடெண்ட்டோ இல்லாட்ட இந்த பைபேக்கோ அந்த மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால இவங்க வில் ஃபேஸ் அ சிவியர் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இது என்னுடைய ஒப்பீனியன். பட் எவ்வளோ குயிக்காக இவங்க அடாப்ட் பண்ணுறாங்க, குயிக்காக சேஞ்ச் பண்ண போகிறாங்க, இவங்களோட பிஸ்னஸ் மாடல்லாம் பொறுத்து தான் இருக்குது. இவங்களோட சர்வைவபிள் இந்த மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இப்பயும் இவங்க இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை மாற்றிக்கல அப்படின்னா வெரி பேட் சிச்சுவேஷன் தான் இஸ் அஹெட் ஃபார் தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி வந்த ப்ராப்ளத்துக்கும் இப்போ வந்த ப்ராப்ளத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஜென்டெக் அவிசிட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜென்டெக் அதான் நம்ம டிஃபென்ஸ் கம்பெனி. அண்ட் டிஃபென்ஸ் கம்பெனிலாம் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் குட். ஏன்னா அவருக்கு பிரைம் மினிஸ்டர் கிளியராக ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டார், இதில் 2035 இந்தியா வில் பி செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்ட்டார் டிஃபென்ஸில். அப்போ செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்னா இன்றைக்கி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அபவுட் 6 lakh crores. போதுமா? போதாது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. எல்லாமே இண்டிஜினஸாக இருக்கணும். நம்மக்கிட்ட இதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிளெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏவியோனிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்மளால் டிசைன் பண்ண முடியும் பிளெயினை. பட் ஆனால் மெயின் ஹார்ட் ஆஃப் த இது என்ன, இன்ஜின் கிடையாது. ஸோ இன்ஜினும் இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஜியை நம்பிட்டு இருக்காங்க. அண்டு அதனால ரொம்ப டிலே ஆகிட்டுருக்கு. அதனால் இவங்களுடைய தேஜஸ் Mark 1A ஆர் Mark 2 எதுவுமே இன் டைமில் இப்போ இது பண்ண முடியல, டெஸ்ட் பண்ண முடியல, இல்லாட்ட ஃப்ளை பண்ண முடியல. அதனால் இதுக்கெல்லாம் கேப்பபிலிட்டி இந்தியாவில் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது சக்சீடும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் 2035 எல்லாமே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஜென்டெக் மாதிரி கம்பெனிஸ் வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். நிறைய ஃபண்டிங் கிடைக்கும், இன் டைமில் பேமெண்ட் கிடைக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பார்க்கணும் நம்ம. மங்கள் ஐபிஓ நான் பார்க்கலங்க, இப்போ ஷார்ட்லி பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறேன் நான். லோ ஆடியோன்னு கொடுத்துருக்காரு, என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் பார்க்க முடியுமா என்ன காரணம் அப்படின்ட்டு? வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன் ஹெச்ஏஎல் பை ஷல் ஐ பை அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, பை செல் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. வெதர் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். பட் ஜென்ரல் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டேன் நான். அதை பேஸ் பண்ணி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் ராமு செல்வ கணபதி அப்படின்ட்டு லோ ஆடியோன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பாருங்கள் ரமேஷ், ஏன் ஆடியோ ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ட்டு. HDFC பேங்க் வென் போனஸ், ஐ திங்க் அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனஸ் டேட்டு, ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸாக்டாக டேட் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
நான் வேணால் பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்புறம் வைத்தியநாதன் ஸ்ரீனிவாசன் தான் அந்த HDFC பேங்க்கை பற்றி கேட்டிருக்காரு. தென் வந்து ஜெபின் சிங், I got one slot in the NSDL IPO. Now what should I do? Hold or sell அப்படின்னாரு. ஸோ சி லக்கு உங்களுக்கு NSDL வச்சுக்கோங்க. அண்ட் இஷ்யூ ப்ரைஸ் வந்து மச் ஹையர் தன் தி இது தான் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ப்ளே, அதாவது சும்மா ஷார்ட் டேர்மில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்லாம் பார்க்க முடியாது. CDS எல்லாம் எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாய்க்கு வாங்கினவங்களாம் இருக்காங்க. நான்லாம் 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ அதனால் வந்து யூ ஹோல்ட் இட். ஸோ நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். அதனால் வெயிட். பத்ருதீன் அண்ட் யுவர் ஒப்பீனியன் ஆன் இண்டிகிரிட் இன்வைட் அதை பற்றி கேட்குறாரு. ஸோ அந்த பிஜி இன்வைட்டை கம்பேர் பண்ணால் இண்டிகிரிட் கிரேட்டுங்க. அவங்க வந்து அசட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கல. அசட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகிறனால உங்களுக்கு வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் வந்து ரிட்டர்னும் கொடுத்துட்ருக்காங்க யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு. அதனால் ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ் வந்து லிமிட்டட் தான் அதுக்கூட ஸ்கோப்பு. அண்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிஜி இன்வெர்ட்னால வின் பண்ண முடியல. பட் இவங்க வந்து சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா இப்போலாம் காம்படிட்டிவ் பிட்டிங்காக போயிட்டாங்க. முன்னாடிலாம் ரெகுலேட்டட் பிட்டிங் இருந்தது. கவர்மெண்ட் வில் டிசைட், கால் தம், கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ன்னு. பட் இப்போ அப்படி இல்லை. காம்படிட்டிவ் பிட்டிங் இருக்கனால நீங்கள் பிட் பண்ணி வின் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே கொண்டாட முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சோலாரும் இந்த இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஈவன் பேட்ரிஸ் கூட இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபார் பெட்டராக இருக்குது. இவங்களோட ப்ராக்ரஸும் இன் ரெவென்யூவாக இருக்கட்டும், அதர் பேராமீட்டர்ஸாக இருக்கட்டும் பெட்டராக இருக்கிறனால இந்த கம்பெனி வந்து ஃபார் பெட்டர் தென் பிஜி இன்வெர்ட் அப்படின்னு சொல்வேன் நான். வினோத் ராமச்சந்திரன், whether to hold or sell டாடா டெக்னாலஜிஸ் தேஜஸ் நெட்வொர்க். தேஜஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பிஎஸ்என்எல் தான் அவங்களுடைய மெயின் இதுங்க ரெவென்யூ ஸ்ட்ரீமு. ஸோ இங்கேருந்து ரெவென்யூ வரல அப்படின்னா, அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா தேஜஸ் நெட்வொர்க் இனிமேல் புது ஆர்டர் வரணும். அதனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராப் இந்த ரெவென்யூ இருந்தது. அதனால் ஷேர் ப்ரைஸும் அதுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஈவன் இவர் கூட அவரோட ஷேர் நிறைய வந்து வித்துட்டார் வர. ஸோ அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பட் இன்னும் டாடா டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எப்பொழுதுமே சொல்லுவேன், இப்போ கூட சொன்னேன், CDS எல்லாம் 9 ரூபாய்க்கு வாங்கின பீப்புளெலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அதனால் எப்பொழுதுமே எப்போ பேடாக இருக்கோ அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரேட் கம்பெனிஸை வாங்கணும். அண்டு அது வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் வந்து இட் வில் பிகம் அ கிரேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸ் இது என்ன பாருங்கள், இப்போ வந்து இந்த மோட்டர் கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணல. ஸோ 4 வீலர்ஸ் நல்லா பண்ணல. பட் வந்து இந்தியாவோட என்ன டெசிஷன், இப்போ இந்த 28%லேருந்து 18% ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாசஞ்சர் காரோட ரேட்ஸ்லாம் இது வந்து நல்லா குறைய போகுது. அப்போ பேசஞ்சர் கார் விலை குறைய இந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த நியூ மாடல்ஸ்லாம் வர இந்த டாடா டெக்னாலஜிஸு, இந்த டாடா எலிக்ஸி, இந்த கேபிஐடி இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு வந்து இன்னொரு லைஃப் கிடைச்ச மாதிரின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து அகெயின் தே வில் பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வெயிட்டிங் கேம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த டைமில் ஷேரை வாங்கணும் அப்படின்னா, அது வந்து லைம்லைட்லேயே இருக்கக்கூடாது. அது யார் கண்ணுக்கும் தென்படக்கூடாது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே இன்ச் பை இன்ச்சாக அப்படியே அப்போட மூவ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைம் தான் சில ஷேர்ஸ்லாம் வாங்கணும். அந்த கேட்டகரியில் சேர்ந்தது தான் இந்த டாடா டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையாக இருக்க பட்சத்தில் இது மாதிரி கம்பெனிஸ் தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் ஆனால் லாங் டேர்ம் ஆகும். எப்போ அதுக்கு விடிவு காலம் வரும்னு நம்மளால் சொல்லக்கூட முடியாது. அப்புறமேல் வந்து நெக்ஸ்ட்டு எலைட் குரூப்பில் வந்து ஈஸ் மை ட்ரிப் 50% டவுன், ஹவு டு ஃப்யூச்சர். பட் அந்த கம்பெனி பர்ஃபார்மே பண்ணலைங்க. எவ்வளோ குறைச்சி ப்ரைஸ் கோட் பண்ணால் கூட அது பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதாவது நெய்தர் எ கிரேட் கம்பெனி நார் எ கிரேட் ஸ்டாக் அப்படின்னு ஆகிட்டுருக்கு அந்த கம்பெனி. ஸ்ரீபதி, ஜெனிசிஸ் பை ஆர் ஹோல்ட்.
அதை பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் அஜித் செட்டியார் தேங்க்ஸ் குருஜின்னு சொல்கிறாரு, தேங்க்யூ. மாரிமுத்து ஐடிசி ஷேர் குட் ஆர் நாட். இப்போ தான் நான் ஐடிசி பற்றி சொன்னேன். இந்த வீடியோவில் முதல்ல போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அருணாச்சலம் எந்திரங்கள் மனிதர்களாகிவிட்டால் மனிதர்கள் எந்திரங்கள் ஆகிவிட மாட்டார்களா? இட்ஸ் எ கிரேட் கொஸ்டின்னு. அண்ட் நிறைய அர்த்தம் இருக்குது. வெரி குட். அண்டு சித்தார்த் NSE had changed its expiry on Tuesday, sir. Will it affect BSCs? BSCs, sir, அப்படின்னு கேட்குறாங்க. சேஞ்ச் எக்ஸ்பைரி டேட். இந்த இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்டு இல்லாட்ட அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் நான் கவனிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் தான் லாங் டேர்ம் 3 to 5 years பீரியடில் இருக்கிறனால இந்த மாதிரி மூமெண்ட்டு எக்ஸ்பைரி டேட் ரிவிஷன் இதெல்லாம் வந்து அது வந்து ஒரு மொமெண்ட்ரியாக தான் இருக்கும். அப்புறமேல மக்கள் மறந்து போயிடுவாங்க அதை பற்றியே. ஸோ அதனால் அது வந்து என்னுடைய கன்சர்ன் கிடையாது. ஸோ அதை பற்றி நான் ஒரி பண்ணுறதில்ல ஜாஸ்தி. வேர்ல்டு கணேஷ் ஈகோஸ்பியர் அண்ட் கிராவிட்டார். இந்த ரீசைக்ளிங் டெக்னாலஜிங்கிறது அது வந்து ரெனியூவபிள் அசெட்ஸ் அந்த கேட்டகரியில் வருது. இன்றைக்கி வந்து ரெனியூவபிள் அசெட்ஸ் தான், அதுதான் ஒரே பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த பிஸ்னஸ் தான் க்ரோ ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டர். அதுலேயே குட் பிளேயர் யார், குட் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் என்ன, இதில் தான் நம்ம நோக்கி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாயணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எந்த கம்பெனி பெட்டர்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த பெட் பாட்டில் கூட அவங்க வந்து ஏப்ரல் 1 ரூல் வந்துருச்சு. தட் அட்லீஸ்ட் 30% வந்து இது யூஸ் பண்ணி ஆகணும், இந்த ரீசைக்கிள்டு இதுன்ட்டு. இவங்களை ஏதோ தகராறு பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியலையே கவர்மெண்ட்டுக்கிட்ட. ஏன்னா பெட் பாட்டில் வந்து 30% ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்லேருந்து தான் வரணும். இப்போ புது டெக்னாலஜிலாம் வேறு வந்துட்டுருக்கு. அதனால் ஈஸியாக வந்து இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ பிளேயர்ஸ் தான் அந்த எத்தனை சர்டிஃபிகேட்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த 2 கம்பெனியும் இன்க்ளூடட் வர. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வாட்ச் அவுட்டு. கார்த்திகேயன், யுவர் ஒப்பீனியன் அபவுட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்சர். இன்னொரு 5 minutes இருக்குது, அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நான் கொஸ்டின் படிச்சிடறேன் நான். பஜாஜ் ஹவுசிங் அகெயின் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறனால நேச்சுரலி த ஹவுசிங் பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ குறைஞ்சிருச்சு, இன்னும் ஃபர்தராக குறைய போகுது. இந்த இயர் எண்டில் இன்னொரு 1% வரைக்கும் குறைய சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், ஆர்பிஐ வந்து இது பேப்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4% கொடுத்துருக்காங்க. இந்த 4% அதிலே வச்சுக்கணுமா இல்லாட்ட குறைக்கணுமா அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு ஒரு அதாவது ஒப்பீனியன் கேட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கிட்ட பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஏன் வந்து இதை 4 வந்து 3 ஆக்கக்கூடாது, இல்லாட்டா ஃபர்தர் 2 ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லா இதுலேயும் மனசுலேயே வரும். அண்ட் மொரோவர் நான் நெக்ஸ்ட் இயர் என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா இந்த ஃபுட்டோட வெயிட்டேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆன் சிபிஐ. இதில் நம்மளுடைய பர்ச்சேஸ் நார்மல் லைஃப்லேயே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபாலோ பண்ணுற வெயிட்டேஜ் மெத்தட் எப்போ இவால்வ் ஆகுதுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணது. 2011-12 ப்ரைஸை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி மக்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க ஆன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிபிஐயை கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அதில் சேஞ்சஸ் வரப்போகுது. அதில் வந்து இப்போ ப்ரெசண்ட் சர்வே எடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டேஜ் ஆன் ஃபுட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ பணம் வந்தோடனே 90% ஆஃப் த பீப்புள், அதாவது கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து ஃபுட்டுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அதே சிட்டி எடுத்துட்டிங்கன்னா ஒன்லி 50% தான் அந்த ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய 50% ஆஃப் த பீப்புள் 50% தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்குது.
அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி வெயிட்டேஜும் மாறப்போகுது அப்படின்ட்டு இனிஷியல் சர்வேலாம் சொல்லிகிட்ருக்கு. ஸோ அஃபிஷியலாக அது வர்றப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. அதனால் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுமா அப்படின்ட்டு ஆர்பிஐ கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தென் இன்ஃப்ளேஷன் குறையிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக குறையும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தராக குறைய இந்த மாதிரி ஹவுசிங் செக்டாருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். அண்டு இந்த மாதிரி லோன் கொடுக்குறவங்களுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது ஃபார் க்ரோத் அப்படின்ட்டு. அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபார் பெட்டர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபார் பெட்டர் தென் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா அதனால் இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்புறமேல மணிகண்டன் முருகேசன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் கல்யாண் ஜுவல்லரி ஃபார் லாங் டேர்ம் அப்படின்ட்டு. லாங் டேர்ம்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி, என்னை பொறுத்த வரைக்கும் 3 to 5 years நான் கன்சிடர் அஸ் அ லாங் டேர்ம். எந்த கம்பெனியும் ஃபார் பர்பச்சுவலாக ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கல்யாண் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொமோட்டர்ஸ் தெம்செல்ஸ் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரீசெண்டானா ஒரு 6-7 months பேக்கு அவங்க ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது ஒரு இண்டிகேஷன் தட் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கே கான்ஃபிடென்ஸ் இருக்குது கம்பெனி மேலே அப்படின்ட்டு. அப்புறமேல இந்த கோல்டு ஆல்வேஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் இது ப்ரைஸ்டு பொசஷன் எல்லா வீட்லேயும். அதனால் அதுவும் இந்த மாதிரி நகையாக வாங்கிறது இன்னும் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கட்டும், இல்லாட்டா அதர் அக்கேஷன், இம்பார்ட்டன்ட் அக்கேஷனாக இருக்கட்டும், பீப்புள் வாங்க தான் செய்வாங்க. ஸோ என்ன விலை போனாலும் கொடுத்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அஸ் லாங் அஸ் இவங்க இவங்களுடைய இந்த டெட்டு, இந்த கடனை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிகிட்ருக்க வரைக்கும், அஸ் லாங் அஸ் இவங்களுடைய நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் சேல்ஸு அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்க வரைக்கும் இவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அண்டு நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதுதான் ஷார்ட்டாக நம்ம சொல்ல முடியும். அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸ்டோர்ஸுக்காக, அதுவும் ஃப்ரான்ச்சைஸி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தென் கோல்டு ஒரு ப்ரைஸ்டு பொசிஷனாக இருக்குது இண்டிவிஜுவல்கிட்ட. ஸோ அதனால் இவங்க நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா லீடிங் பிராண்டு இவங்க ஒரு ரீகால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கல்யாண் அப்படிங்கிறது எல்லாருனாலையும் ஈஸியாக ரீகால் பண்ணுற அளவுக்கு இவங்க பிராண்டு பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு லீடிங் ஸ்டார்ஸு வச்சுக்கிட்டு பண்ணுறதுனாலையும் அது ஈஸியாக மனசில் பதியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் இன் ஃப்யூச்சரில் நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் வாட்ச் அவுட், அவங்களோட கடன் எப்படி இருக்குது, அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அருண்குமார் சந்திரசேகர், இஃப் யூ வேர் டு இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ், விச் யூ வுட் ப்ரிஃபர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் ஆர் ப்ரைவேட் கம்பெனி பாண்ட்ஸ்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு. நீங்கள் லாங் டேர்மில் கூட இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்டோட ரெகுலராக 90 days இதெல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களோட சர்ப்ளஸ் பண்ணிலாம் அதில் கூட போட்டுகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி க்ரோ 1 day ETF கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டெம்ப்ரவரியாக பார்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸு இல்லாட்டா இந்த கால் மணி மார்க்கெட்டில் கொடுக்குற ஃபண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். தென் அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டை போய் அதில் போடக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு நான் ஏன் வாங்குறது இல்லை அப்படின்னா, ஏன்னா என்பிஎஸ்சில் இருக்கிறப்ப எதுக்கு இதில் போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் டைமை. ஏன்னா என்பிஎஸ்சில் ஒரு போர்ஷன் அவங்க 25% கவர்மெண்ட் பாண்ட் அண்ட் ப்ரைவேட் பாண்டில் போட்டு ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம வேறு தனியாக எதுக்கு இது அக்கௌண்ட்டை வேறு ஓப்பன் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதனால் பாண்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னொரு ஏரியா, பிக் ஏரியா மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் விட்டுருங்க, அதை எக்ஸ்பர்ட்ஸ்ட்டை விட்டுருங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 25% உங்களுடைய கார்பஸ் அங்கே போய் இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே ரெகுலராக உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரீட் அது மாதிரி திங்க் பண்ணலாம்.
ரீட்டு இல்லை இன்விட்டு அது மாதிரி திங்க் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ரேட் எப்படி இருக்குது, அதோட என்ஏவி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்ஏவி குறைச்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் மார்க்கெட் ரேட்டோட அப்போ வெயிட் பண்ணுங்கள், அந்த மார்க்கெட் வந்து என்ஏவியோட குறையிற வரைக்கும். அப்புறமேல ஒரு ஸ்டேக் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த லாஸஸ் வந்து கேபிட்டல் லாஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரெகுலர் ரிட்டர்ன் நிறைய கிடச்சிட்ருக்கோம். அண்ட் இந்த ரீட் வந்து நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. இப்போ முன்னாடியெல்லாம் 4 ஆப்ஷன் தான் இருந்தது, இப்போ வந்து 6-7 பீப்புள் வந்துட்டாங்க. ஸோ அதனால் நிறைய ஆப்ஷன் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். அது வந்து கூட ரெகுலர் ரிட்டர்ன் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இஸ் அ டெட் ஃபண்ட் மாதிரி தானே இருக்குது. ஸோ இன்னொரு 2 கொஸ்டினோட இன்றைக்கி முடிச்சுக்கலாம். Then AK World, and what is the problem in Karnataka Bank? Is it okay for accumulation? And latest problem in Karnataka Bank என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் நான். அண்ட் பேங்க்கே நான் டச் பண்ணல, இந்த ரீசெண்ட் டைமில் வந்து பேங்க்கை டச் பண்ணல. ஏன்னா ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கிறப்ப என்ஐஎம் குறைஞ்சிட்டே வருது, தென் வந்து அட்வான்ஸஸும் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, தென் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிற டைமில் எதுக்கு போய் பேங்க்கை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேங்க் வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணலை. அண்டு அந்த ப்ராப்ளம் வந்து சம்மவ் டைம் கண்டினியூ ஆகும் டில் Q3 வரைக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கர்நாடகா என்ன பேங்க்குன்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஃபைனான்ஷியர் குருஜி சுஸ்லான் ஷேர் எப்படி இருக்கும்? ஃபைனான்ஷியர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அண்ட் சுஸ்லான் ஷேர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. See, the largest windmill manufacturer யார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க தான். 35% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் windmill manufacturer. அதனால் A to Z விண்மில்க்கு வேண்டிய அத்தனையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இன்னும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லலாம். எதிர் வந்து அது கியர் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா அதோட ஜென்ரேட்டராக இருக்கட்டும், இல்லாட்டா அதோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அண்ட் எல்லாமே இவங்களே பண்ணுறனால இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஃபார் பெட்டராக இருக்கும். இப்போ முன்னாடி இருந்த ப்ராப்ளத்துலேருந்து இவங்க நிறைய வெளியே வந்துட்டாங்க. அண்ட் இப்போ கேஷ் ரிச் கம்பெனியாக ஆல்சோ இருக்குது. அண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரூல் படி பாருங்கள், ALMM ஃபார் விண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா விண்மில் போடுறத விண்மில்லில் இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரூல் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி வந்து ஒன்லி ஃபார் சோலாருக்கு மட்டும்தான் அந்த இது இருந்தது, கண்டிஷன் இருந்தது, மாடியூலுக்கு இருந்தது, இப்போ செல்லுக்கும் கொண்டாந்துட்டாங்க. இப்போ அதே இதை விண்டுக்கும் கொண்டாடுறாங்க. அப்போ என்ன ஆகும், இன் ஃப்யூச்சரில் வந்து விண்டு யாராவது வாங்கணுன்னா, விண்மில் யாராவது வாங்கணுன்னா அவங்க வந்து இண்டிஜினைஸ்டு இது விண்மில் தான் வாங்க முடியும். அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனியை லீடராக இருக்கிறனால இவங்க பர்ஃபார்மன்ஸு பெட்டராக இருக்கும். அதனால் அது ரியாலிட்டி பார்க்குறதுக்கு டைம் ஆகும். அண்டு மொரோவர் அனதர் இம்பார்ட்டன்ட் ஏரியா, இவங்களுடைய க்ரோத் ஏரியா எங்கே இருக்க போகுது இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 8,000 crores வந்து வயபிள் கேப் ஃபண்டிங் அப்படின்ட்டு ஆஃப் ஷோர் விண்மில்லுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஆஃப் ஷோரில் வந்து நமக்கு நிறைய இருக்குது. 6,000-7,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆஃப் ஷோர் இருக்குது. அப்போ வந்து அங்கே வர விண்மில் அதுக்கெல்லாம் வந்து இவங்க கூட சப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் இன்னொரு ஒரு பிஸ்னஸ் ஏரியாவே ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அண்டு ப்ரைஸு கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திங்க் பண்ணலாம், இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் குவார்ட்டர் தான் நம்ம அந்த கம்பெனியை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் வாங்குறதா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இதோட இந்த லைவ் செஷனை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வரைக்கும் இந்த செஷனை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.